அடுத்த வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். நம்ம அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கி இருக்கிறது பார்க்கும்போது உபாகமும் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லதே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்ம அவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கமா. அவர் இந்த வசனங்களை கூட நம்ம அதில் பார்க்கும்போது உன்னை நான் என்ன பசினால வருந்து நீ எதுக்கு பசினால கஷ்டப்பட்டு வைக்கிறாருன்னா நீ அப்பத்தினால மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். அனுதினமும் அவர் நடத்துகிறார். நம்ம நினைக்கணும் நமக்கு கஷ்டம் வந்ததும் போராட்டம் வந்தது பலவீனம் வந்ததும் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம தோண்டு போயிடும். ஆனா தேவன் என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்தில் ஏற்ற கரெக்டான அந்த டைம்ல என்ன பண்ணுவார், அவர் எல்லாமே பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது, அதாவது அந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தேவனை நம்ம முறுமுறுக்காம அவர் சமூகத்துல நம்ம பொறுமையா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை அனுதினமும் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபுவோட வாழ்க்கையை பத்தி. யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது யோபுவை பத்தி சொல்லியிருக்கோம். அப்போ யோபு என்கிறவன் தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான். அப்போ தேவனே ஒரு மனுஷனை பத்தி சாட்சி சொல்லணும்னா அப்போ யோபு தேவனுக்கு பிரியமா அந்த காலத்துல தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷனா இருந்தார். ஆனா யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்த போது கூட யோபு அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட என்னை இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, தேவன் எனக்கான எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, நான் அவரை தானே துதிச்சேன், அவரை தானே நான் ஆராதிச்சேன், அப்படி எனக்கு அவர் எதுவுமே எனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் எடுத்துட்டாருன்னு ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, அவர் தேவனை மறுதளிக்கவே இல்லை. அந்த 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல பார்க்கும்போது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க, நமக்கு போராட்டம் வரும்போது துன்பம் வரும்போது தேவனை நம்ம துடிக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல எனக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் தேவனுக்காக தானே இதை பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஏசப்பாக்காக தானே நான் இந்த விஷயத்தையெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஆனா எனக்கு இன்னும் இந்த கஷ்டம் என்னை விட்டு போலியே, இன்னும் இந்த பலவீனம் என்னை விட்டு போலியே அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம நிறைய இடத்துல கண்டிப்பா நம்ம யோசிச்சிருப்போம். நான் டெய்லி தேவனுக்காக ஜெபம் பண்றேன், நான் ஊழியம் பண்றேன், உண்மையா இருக்கேன் தேவ சமூகத்துல, ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, என் பிள்ளைகள்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அப்படி இல்லாம அவர் தருகிற ஒவ்வொரு பலவீனமா இருக்கட்டு, அவர் தருகிற ஒவ்வொன்றும் நம்மளை ஒரு புதிய ஒரு பாத்திரமாக நல்ல ஒரு அநேகருக்கு பிரயோஜனப்படத்தக்க ஒரு பாத்திரமாக அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ பலவீனம்னு பார்க்கும்போது நமக்கு பலவீனம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சுன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பலவீனம் நமக்கு இருந்துன்னா அந்த பலவீனம் நமக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு பலவீனப்பட்டவங்களை பார்க்கும்போது அவங்களுக்காக நம்ம மனசார அவங்களுக்காக அதிக பாரத்தோட அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றதுக்கான ஒரு ஒரு மனசுல ஒரு இது இருக்கும். ஆனா இப்ப நமக்கு கஷ்டமே தெரியல, நான் வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாமே நான் எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னா ஒருத்தங்க என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியலமா எனக்கு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம என்ன யோசிப்போம், அப்படியா சரி நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா மனசுக்குள்ள உள்ளாடி ஒரு பாரமா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கான அந்த ஒரு இது இருக்காது, நமக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்காது. ஆனா நம்மளே தேவன் நமக்கு இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயம் பலவீனங்கள் நமக்கு தருது, நமக்கு வருது எல்லாமே நம்ம தாழ்மையா இருக்கோமா, அவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்துறோமா, அவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி நம்ம தேவன்கிட்ட இன்னும் உறுதியா இருக்கோமா, இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம
இந்த பனை மரத்தை நம்ம பத்தி பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ எவ்வளோ காத்து வீசுதோ அந்த அளவுக்கு அதோட வேர் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா அது வந்து இந்த இந்த மண்ணுக்குள்ளாடி வந்து அப்படியே போயிட்டே இருக்குமா. அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ போராட்டம் வருதோ, எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் வருதோ, அந்த இடத்துல நம்ம வந்து தேவனை விட்டு பின்வாங்காம தேவ சமூகத்துல இன்னும் அதிகமா நம்ம அவர்கிட்ட போயிட்டு அவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணி நம்மளை தாழ்த்தி பொறுமையா இருக்கணும். பொறுமையா அவர் சமூகத்துல நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிற தேவன். இதை யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது கடைசியில எதை எதை அவர் இழந்தாலும் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவன் என்ன பண்ணார், அவருக்கு கொடுத்தாரு. அவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். அவர் சமூகத்துல நம்ம அடங்கி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அவரை தேடும் போது உண்மையா தேடுகிறவர்கள் கண்டடைகிற தேவனா இருக்கார். உண்மையா நம்ம அவரை மனசார தேடும் போது அவர் சமூகத்துல நம்ம மனசார இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னா வந்து ஏதோ இல்லைன்னா அதை வந்து பண்ணலைன்னா இப்படி அமைதியா இல்லைன்னா திட்டுவாங்க, எதிர்த்து நம்ம வந்து பேசினா திட்டுவாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு விஷயத்த வந்து அவங்க என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா அப்பா திட்டுவாங்க அதனால நான் பண்ணல, பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும் அதனால அப்படி நம்ம இல்லாம நம்ம நம்ம மனசுல சொல்லி பார்க்கணும், இந்த விஷயம் வந்து இது எனக்கு தேவையில்லை, இதை நான் பண்ணக்கூடாது, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்ம வந்து அமைதியா அடங்கி இருக்கும்போது நமக்கான தேவைகளை எல்லாமே என்ன பண்ணுவார், ஒரு படிப்புலையா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலயும் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அவர் சமூகத்துல அடங்கி இருக்கணும். ஏதோ நான் வந்து நம்ம வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணாம டெய்லி எதுவுமே தேவனை ஆராதிக்காம மகிமைப்படுத்தாங்க நம்ம இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமே வராது. அவரை நம்ம ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருந்து ஏசப்பா உங்க சித்தம் என்ன என் வாழ்க்கையில அதை நீங்க நடத்துங்க அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல கேட்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது அடுத்தது ஆதியாகமத்துல இந்த தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது பொறுமையா இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு பத்தி. ஆதியாகமம் 37 அதிகாரம் வரைக்கும் யோசேப்பு பத்தி சொல்லியிருக்கு. நம்ம யோசேப்பை பத்தி பார்க்கும்போது அவருக்கு வந்த கஷ்டத்துல வந்து நம்ம யாருமே அந்த மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ அவர் வந்து எல்லார் கண்ணுக்குமே அவர் எப்படி அவர் மேல எல்லாருக்குமே கோவம் இருந்துச்சு. அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை வந்து குழியில தள்ளுறாங்க, அவரை வந்து அடிமையா விற்கிறாங்க. அங்க அடிமையா போன இடத்துல கூட ஒரு பொய்யான பழி போட்டு அவனை ஜெயில்ல போடுறாங்க. அப்போ எல்லா இடத்துலயுமே யோசேப்பு என்ன பண்ணார், பொறுமையா உண்மையா இருந்தார். தேவனுக்கு தேவனுடைய சமூகத்துல அமைதியா அப்படியே இருந்தாரு. அவர் எந்த இடத்துலயுமே போயிட்டு அவங்கள வந்து நம்ம யாரையுமே போயிட்டு அவர் எதிர்த்து பேசினதா இங்க பைபிள்ல சொல்லவே இல்லை. அவர் தேவ சமூகத்துல தேவன்கிட்ட காத்திருந்தனால தேவன் என்ன பண்ண அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிகாரியா மாட்டினாரு. இப்போ நம்ம வந்து யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது நிறைய டைம்ல வந்து நம்ம நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட சிப்ளிங்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு குட்டி தப்பு பண்ணா கூட அவங்க மேல நம்ம வந்து கோவப்படுறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே கோவப்படுவோம், அவங்க கிட்ட பேசாம இருப்போம், அவங்ககிட்ட கோவப்படுறது அப்படின்னு இருப்போம். ஆனா யோசேப்பை பார்க்கும்போது அவங்க அண்ணன்மாருங்க அவன் வந்து குழியில போட்டது மட்டும் இல்ல, காசுக்காக அவனை அடிமையாவே வித்துட்டாங்க. அங்க வித்த இடத்துல அவன் சந்தோஷமா இருப்பான, அங்கேயும் அவனை ஒரு பொய்யான தப்புல அவனை வந்து ஜெயில போடுறாங்க. இப்படி அவனுக்கு எகென்ஸ்டா பண்ண அந்த சகோதரர்களை பார்த்த போது கூட அவனுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட வந்து கோவமே வரல. ஆனாலும் யோசிக்கிறான், இவங்க வந்து திரும்பவும் அப்படியே தான் இருக்காங்களா இல்ல அவங்க மாறி இருக்காங்களான்னு இது பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துல நிறைய டைம்ல அவங்களோட நெல் மூட்டையில வந்து அவங்களுடைய காசையெல்லாம் வச்சு அனுப்புவாரு. அப்போ அந்த இடத்துல அவர் அவங்கள வந்து சந்தோஷமா அவங்கள ஏத்துக்கிட்டாரு. அவங்கள வந்து நல்லதா அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து நமக்கு எதிராக இருக்கவங்க அது யாரா இருந்தாலுமே நம்ம பொறுமையா காத்து இருக்கணும். எல்லா இடத்துலயுமே நம்ம அமைதியா இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களா இருக்கட்டும், நம்மளை துன்பப்படுத்துறவங்க, தொல்லை பண்றவங்க, நமக்கு விரோதமா பண்றவங்க எல்லாரையுமே நம்ம தாழ்மையா நம்ம பொறுமையா தேவ சமூகத்துல இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே இருக்காது. நம்ம வந்து
நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நமக்கு விரோதமா ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அந்த இதுக்கு எதிரா நம்ம இல்லாம நம்ம அமைதியா நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார். நமக்கான நீதி அவர் என்ன பண்ணுவார், தருகிற தேவனா இருக்கார். ஆனா அது கண்டிப்பா கொஞ்சம் நீதி வர்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பூமியில பார்த்தோம்னா கூட ஒரு கேஸ் நம்ம வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணாலுமே அது வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். சீக்கிரமெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வராது. அதே மாதிரி தான் நம்ம தேவ சமூகத்துல நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கும்போது, என்ன இப்படி பேசுறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது சீக்கிரமா வந்து அவனுக்கு வந்து ஏசப்பா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்ஸும் கொடுத்துட மாட்டாரு. இது என்ன பண்ணுவாரு, அதுக்கான எல்லா இதுமே பரலோகத்துல பார்த்து கொள்ளப்படும். எல்லாமே தேவன் நமக்கு பார்த்து கரெக்டான இடத்துல என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, தேவன் நம்மளை வந்து நமக்கான நீதி அவர் நமக்கு என்ன பண்ணுவார், தருகிற தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்காக வந்து நம்ம போயிட்டு எனக்கு எனக்கு இத விரோதமா அவங்க பண்ணிட்டாங்க, அவங்கள நீங்க ஏதாச்சும் பண்ணிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாம அவங்கள மன்னித்து விடுகிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். கண்டிப்பா அவங்கள வந்து மன்னிக்கிறது வந்து நம்ம மன்னிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, தேவனும் மன்னிச்சிடுவார். அப்போ பாவங்களை மறைக்கிறவன் அதை வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை நம்ம மறைக்கிறது நம்ம வந்து மறைக்காம அவர் சமூகத்துல நம்ம விட்டு விட நம்ம பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும்னா நமக்கு இன்னொருத்தவங்க பண்ண தப்ப நம்ம அவங்களுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன ஆசைப்படுவோம்னா, நான் பண்ண தப்ப எல்லாருமே எனக்கு மன்னிக்கணும், ஆனா எனக்கு ஒருத்தவங்க பண்ண தப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம இல்லாம நமக்கு விரோதமாக இருக்கிறத நம்ம அவங்கள மன்னிச்சு நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்கள ரட்சிப்பார், அவங்கள ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல வந்து நான் வந்து ஒரு 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 கேஸ் வந்து கிரிமினல் கேஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரு 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 மர்டர் பண்ணிட்டாரு, ஒருத்தரை கொன்னுட்டாரு. கொன்னனால வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க அவருக்கு லோவர் கோர்ட்ல. அப்புறமா அவர் வந்து இந்த ஹைகோர்ட்ல போகும்போது அவருக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, அவருக்கு வந்து டெத் பெனால்ட்டி இல்லாம அவருக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஆயுள் தண்டனை, லைஃப் ப்ரீசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவன் தான் இந்த கொலை தானே பண்ணா, அப்ப இவன் என்ன பண்ணணும், சாகணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல நம்மளுமே ஒரு நார்மலா ஒரு மனுஷனை நம்ம என்ன யோசிப்போம், அவன் தப்பு பண்ணவன் தானே, இவனுக்கு வந்து இவன் கண்டிப்பா என்ன பண்ணணும், இவன் செத்துதான் போகணும்னு யோசிப்பான். ஆனா ஏசப்பா பார்க்க அவர் கிருபை உள்ள தேவன். அவர் வந்து தாழ்மையா இருக்கவங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். ஒருவேளை அவன் வந்து அந்த கோவத்துல பண்ணிருக்கலாம், ஆனா அவன் அதுக்கப்புறமா தேவன்கிட்ட தான் தாழ்த்தி ஜெபம் பண்ணியிருப்பான். ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், நான் அவனை தாழ்த்தி இருப்பான். ஆனா என்னது, அவன் வந்து வந்து அவனோட ஆயுள் தண்டனை முடிச்சு வெளில வந்த அப்புறம் ஒரு ஊழியக்காரனை, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா அவர் வந்து வந்தாருன்னு நான் வந்து அதை பார்த்தேன். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆமா அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வந்து நம்மளை தாழ்த்தும் போது, நம்ம வந்து நம்மளை தாழ்த்தி இது பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன பண்ண, அவர் சமூகத்துல அடங்கி இருக்கும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நம்மளை தாழ்த்தணும், எந்த இடத்துலயுமே நான் வந்து பெரியவன் நம்மளை யோசிக்காம நம்மளை தாழ்த்தி நம்ம இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பை உயர்த்தின தேவன் எனக்கு உங்க ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற தேவனா இருக்கார். உங்க வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தோல்வியா இருக்கு, என்னால எதுவுமே முடியல, என்னால வந்து படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கிற படிக்கிற இடத்துல, எந்த இடத்துல எனக்கு வந்து என்னால படிக்க முடியல, என்னால வந்து வேலை பார்க்குற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியல, நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணாம அது வந்து நம்மளை தாழ்த்தி, ஏசப்பா என்னால முடியாது ஏசப்பா என்ன நீங்க உயர்த்துங்க அப்படின்ட்டு நம்ம அவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை அதிசயமாக நீங்க வந்து கலங்கி போவாம அதை நினைச்சு வந்து துவண்டு போகாம துவண்டு போகாம அவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளை அவர் என்ன பண்ணுவார், யோசேப்பை உயர்த்தினது போல அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எப்ப உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். பிரசங்கி பார்க்கும்போது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே என்ன இருக்கு, ஒவ்வொரு காலம் இருக்கு. ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கான வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டா ஒரு இது இருக்குமே, எப்பவுமே இருக்கும்.
நம்ம இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலம் இருக்கு. அதே மாதிரி வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஏற்ற நேரம் வரும்போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை உயர்த்துகிற தேவனார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். விதைக்க ஒரு காலம் இருக்குன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம வந்து அழுகிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா சந்தோஷத்துக்கு ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அழுதுட்டு இருக்கோம் அப்படின்ட்டா, இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் மாற்றி தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை சந்தோஷமாக அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே இருப்போம். நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். நம்ம வந்து நன்மை செய்கிறதுல வந்து நம்ம வந்து சோர்ந்து போகாமல் இருந்தா ஏற்ற காலத்துல எனது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். நன்மை செய்தா கண்டிப்பா நமக்கு மேன்மை உண்டு. நமக்கு வந்து நன்மை செய்கிறனால நமக்கு என்னைக்குமே நமக்கு வந்து தீமை வராது. நன்மை செய்யும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்துல கூட தேவன் வந்து காயின் கிட்ட கேட்பாரு, நீ வந்து நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா? நீ வந்து நன்மை செஞ்சனா கண்டிப்பா என்னது இருக்கு? நமக்கு நம்ம நன்மை செய்யும் போது அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அது வந்து ஒரு அது கரெக்டா இல்லாம இருக்கலாம், நமக்கு வந்து ஆசீர்வாதமா இல்லாம இருக்கலாம். ஆனா குறித்த காலத்துல தேவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் வந்து அதினதின் காலத்துல நமக்கு ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நமக்கான தேவை என்னன்னு அவர் அறிந்திருக்கிற தேவன். அதினதின் காலத்துல ஒவ்வொன்றையும் நமக்கு நேர்த்தியாக நடத்தி நம்ம வாழ்க்கையில அவர் நம்ம வழிநடத்துகிற தேவனா இருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்னாள் வந்து தேவ சமூகத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா பொறுமையோட காத்திருந்தாங்க. அவர் சமூகத்துல என்ன பண்ணாங்க? பொறுமையோட காத்திருந்தனால ஏற்ற காலத்துல தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள ஆசீர்வதிச்சார். அவங்க வந்து அவங்க நம்பிக்கையை, அவங்களோட விசுவாசத்தை என்ன பண்ணல, என்னைக்குமே அவங்க அதுல வந்து சோர்ந்து போகல. இல்ல நான் வந்து இவ்வளோ நாளா ப்ரேயர் பண்ணிட்டேன், இவ்வளோ நாளா நான் வந்து தேவன்கிட்ட வந்து விசுவாசமா இருந்துட்டேன், ஆனா வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணல, வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த விசுவாசத்தை வந்து அந்த நம்பிக்கையை வந்து அவங்க என்ன பண்ணல, அவங்க வந்து அதை விட்டு விடல. தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க வந்து அதை செஞ்சுட்டே இருந்தனால எனது ஏற்ற கால அந்த டைம் வந்தப்போ என்ன பண்ணார்? தேவன் என்ன பண்ணார்? அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஏசப்பா கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கேன், ஆனா எனக்கு அந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்ட்டு நம்ம வந்து நீங்க அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நம்ம காத்திருக்கும் போது அவர் சமூகத்துல நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு எல்லா வச்சும் ஏற்ற காலம் வரும்போது நமக்கு வரும். ஒருவேளை அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நிறைய டைம்ல நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்கும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு தேவையான விஷயமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல நமக்கு அது தேவைப்பட்டிருக்காது. அப்போ தேவன் வந்து எந்த டைம்ல நமக்கு அது தேவையோ அந்த டைம்ல தான் தருவார். அதை நம்ம ஒரு பேரண்ட்ஸா பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு 6th 7th படிக்கிற பிள்ளை வந்து அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா எந்த பேரண்ட்ஸுமே போயிட்டு பைக் வாங்கி கேட்கறனால வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட காசு இருந்தாலுமே இல்லைன்னா இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க? வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் தேவன் இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொல்லாத பிதாக்களாகி, அதாவது இந்த உலகத்துல வேதத்துல சொன்னது போல இந்த பொல்லாத மனுஷனே அவங்க பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கும் போது நம்மளை படைத்த பரமபிதா நம்மளை வந்து அவர் சாயலாக நம்மளை உருவாக்கி அவர் சுவாசத்தை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் கிருபையினால் அவர் சிறகுகளால நம்மளை மூடி உள்ளங்கையில வரைந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் வந்து நமக்கு நல்லதை வந்து தர்றதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நமக்கு ஏற்ற காலத்துல அவர் என்ன பண்ண நமக்கு நன்மை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்து பொறுமையா தாழ்மையா அவர் சமூகத்துல நம்ம வந்து காத்திருக்கும் போது, அவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். நம்ம வந்து அப்புறமா எஸ்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து ஆனா என்ன பண்றாங்க? தேவ கிருபையினால ஒரு ராணியா மாறுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? பொறுமையா ஒரு 3 நாள் அவங்க என்ன பண்றாங்க? காத்திருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு? அவங்க வந்து போட்டுட்டாங்க, இந்த மாதிரி இங்க இருக்க யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கொல்லப்படணும், அவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆமான் என்ன பண்ணிட்டாரு?
செஞ்சு அவங்க வந்து ராஜாட்ட கேட்டு முத்திரை போட்டு எல்லா நாடுகளுக்கும் வந்து இந்த இது வந்து போயிடுச்சு. ஆனா எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே திடுதிப்புன்னு போயிட்டு ராஜாட்ட போயிட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணல, அவங்க வந்து ராஜாட்ட சொல்லல. அதுக்காக என்ன பண்ணாங்க, காத்திருக்காங்க, உபவாசம் இருக்காங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. இந்த இந்த காரியத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, தைரியமா ராஜாட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, அப்ப ராஜாட்ட போயிட்டு அவங்க போயிட்டு தைரியமா போயிட்டு சொல்லல. என்ன பண்ணணும், ராஜாவும் ஆமான்னு என்ன பண்ணணும், விருந்துக்கு வரணும்னு அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லல. திரும்பவும் என்ன பண்ணாங்க, அந்த விஷயத்த வந்து அவங்க அழகா ஒரு நல்ல ஒரு அறிவா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல செயல்பட்டு அந்த விஷயத்துக்காக ராஜாட்ட போய் சொல்றாங்க. அந்த ஏற்ற சமயம் வரும்போது என்ன பண்ணாரு, அவங்க விண்ணப்பங்களுக்கு எல்லாம் தேவன் என்ன பண்ணார், பதில் கொடுத்தார். அதே மாதிரி நம்மளே தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணாம அது வந்து பொறுமையா நம்ம ஒரு விஷயத்த வந்து கையாளும் போது அதுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்க்கும்போது முதல்ல பார்த்த வசனம் பிலிப்பியர் 2:9-11 உள்ள வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்க பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து பொறுமையா நம்ம தேவன் வந்து என்ன பண்ணார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தி அவர் பொறுமையா இருந்தனால தேவன் அவரை என்ன பண்ணாரு, உயர்த்தினார். அவரை உயர்த்தி என்ன பண்ணாருன்னா இந்த வானோர் பூதலத்தோர்னு இந்த பூமியில கீழே இருக்கிற எல்லா முழங்காலும் அவர் முன்னாடி முழங்கத்தக்கதாக இந்த எல்லாருமே அவர் தான் கிறிஸ்து, இயேசுதான் மெய்யான தெய்வம் அவரை அறிக்கை பண்ணத்தக்கதான ஒரு பெரிய நாமத்தை அவருக்கு கட்டளையிட்டார். நம்மளும் பொறுமையா நம்ம காத்திருந்து அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்து அவர் சமூகத்துல பொறுமையா தாழ்மையா அவசரப்படாம அவர்கிட்ட வந்து அவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்துல தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கும்போது ஏற்ற காலத்துல அவர் நம்மளை உயர்த்துவார். அவர் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஏற்ற காலத்துல அவர் நம்ம சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே யாவரும் ஒரு நிமிடம் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா உங்க சமூகத்துல காத்திருந்து பொறுமையா தாழ்மையா உங்க சமூகத்துல காத்திருக்க வேண்டிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. என்னால முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா, உங்களால முடியும் ஏசப்பா. இந்த உலகத்துல வந்து நம்மளை வந்து மனுஷங்க சொல்லலாம், உன்னால இது முடியாது, உன்னால இது பண்ணவே முடியாது, நீ வந்து உனக்கு இது பண்றதுக்கான எந்த ஒரு தகுதியுமே இருக்காது அப்படின்னு சொன்னா கூட நம்ம பொறுமையா அவர் சமூகத்துல ஏசப்பா நீங்க தந்தது ஏசப்பா அப்படின்னு அவர் சமூகத்துல நம்ம பொறுமையா காத்திருந்தீங்கன்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். தாழ்மையோடு பொறுமையோடு இன்னைக்கு கேட்போமா, ஏசப்பா தாழ்மையா இருக்க வேண்டிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. இந்த இடத்துலயும் நான் பெருமைப்படாதபடாது, என்னுடைய சுய பலத்தால என்னால எதுவுமே முடியாது ஏசப்பா. எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஏசப்பா. நான் அவரை பார்த்து கேட்போமா, ஏசப்பா ஒரு நாள் எங்களை கிருபையால நடத்திட்டு இருக்கீங்க ஏசப்பா, இனிமேலும் நடத்துங்க எங்களை அப்படின்னு அவரை பார்த்து இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா தொலைக்காட்சி மூலமாக ஏசப்பா இந்த வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க அநேக நாட்களா ஏசப்பா அவங்க காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. பொறுமையோடு தாழ்மையோடு காத்திருக்க வேண்டிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. அப்படி அவரை பார்த்து கேட்போமா, ஏசப்பா நீங்க எங்க கூட இருங்க. ஏற்ற காலத்துல அவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை இந்த உலகத்துல வந்து உன்னால முடியாது, உன்னால இது பண்ணவே முடியாது, கூட இருக்கவங்க சொல்லலாம், இல்ல பெற்றோர் சொல்லலாம், இல்ல வந்து பிள்ளைங்க சொல்லலாம், உன்னால இது முடியவே முடியாதுமா, உங்களால இது முடியாதுப்பா அப்படின்ட்டு சொன்னா கூட அதை நினைச்சு தோண்டு போகாம ஏசப்பா நீங்க என் கூட இருங்க. அவரை ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கார். எந்த இடத்துல நம்மளை வந்து முடியாது, உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல எல்லாம் அவர் நம்மளை உயர்த்தி நம்மளை என்னது அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நடத்துகிற தேவன் நீங்க ஏசப்பா, எங்களை தலை உயர்த்துகிற தேவன் நீங்க ஏசப்பா. அல்லேலூயா.
என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். ஆமென் ஏசப்பா. இந்த உலகத்துல உங்களுக்கு மறைவான இந்த உலகத்துல எதுவும் இல்லை ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்ற காலத்துல ஏசப்பா ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க ஏசப்பா. என்ன நோக்கத்தோட ஏசப்பா அவங்க என்னென்ன விண்ணப்பங்களை ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் கொடுத்து எல்லாரையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் உங்களை நல்ல பிதாவே, ஆமென்.